அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 8. நேற்று பொதுத்தமிழ் மாதிரி தேர்வு 7 அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் ஆடியோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ இருந்தாலும் அந்த வீடியோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற மாதிரி தேர்வு 8ல் 46 வினாக்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எத்தனை வினாக்களுக்கு நீங்கள் சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி தேர்வு சீரீஸில் மொத்தமாக பொதுத்தமிழுக்காக நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம 10,000 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 2 வீடியோ அப்படின்னு வரும். 100 வினாக்கள் கவர் பண்ணிடுவோம். 100 நாட்களுக்குள்ளே இந்த சீரீஸ் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் தான். ஓகேங்களா? இதை தவிர வேறு எந்த வினாக்களுமே கேட்க போகிறதில்ல. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஒவ்வொரு வீடியோவுக்கும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஸோ இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த வாக்கியத்தை நல்லா படித்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஏனையோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏனையோர் அப்படின்னா ஒரு 2-3 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒரு 4-5 பேர் இருக்கதா ஏனையோர் அப்படின்னு சொல்லுவாங்க. புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏனையோர்னால் நிறைய பேர் ஓடி பிழைச்சிருக்காங்க. அப்போ பிழைத்தார் அப்படிங்கிறது ஒருமை. ஓகேங்களா? அது தப்பு. பிழைத்தான் அப்படிங்கிறதும் தப்பு தான். பிழைத்தது அப்படிங்கிறதும் தப்பு. ஓகேங்களா? அப்போ ஏனையோர் புறமுதுகு காட்டி ஓடி பிழைத்தனர் அப்படிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் டி சரியானது. அடுத்த வினா 55. சொல்லையும் பொருளையும் பொருத்துக. சொல்லையும் பொருளையும் பொருத்தணும். வன்மை என்ற சொல்லின் பொருள் என்ன? ஈகை. வன்மை என்ற சொல்லின் பொருள் ஈகை. மேதை என்ற சொல்லின் பொருள் அறிவு நுட்பம். புரை என்ற சொல்லின் பொருள் குற்றம். மெய் என்ற சொல்லின் பொருள் உடல் அப்படிங்கிறத கொடுக்கும். ஓகேங்களா? ஆப்ஷன் சி சரியானது. அடுத்த வினா சொல்லும் பொருளும். முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? முகில் என்ற சொல்லின் பொருள் மேகம். காலன் என்ற சொல்லின் பொருள் யமன். மெத்த என்ற சொல்லின் பொருள் மிகவும். சேகரம் என்ற சொல்லின் பொருள் கூட்டம். அப்போ இதுக்கும் ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேங்களா? அடுத்த வினா சொல் பொருள். புலம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் அழகு. கல் என்ற சொல்லின் பொருள் மலை. மல்லல் என்ற சொல்லின் பொருள் வளம். செரு என்ற சொல்லின் பொருள் வயலை குறிக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா 58. சொல்லும் பொருளும் பொறுத்துக அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஈரம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஈரம் என்ற சொல்லின் பொருள் இரக்கம். ஞானம் என்ற சொல்லின் பொருள் வெட்கம். முழவு என்ற சொல்லின் பொருள் இசைக்கருவி. செஞ்சொல் என்ற சொல்லின் பொருள் திருந்திய சொல் அப்படின்னு பொருள் வருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், பிழை திருத்துதல் 59வது வினா ஒரு ஓர். இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஓகேங்களா? ஆனால் ஈஸியாக நம்ம ஒரு மார்க் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸாமில் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்தில் வரும், ஒரு அப்படிங்கிறது உயிர்மெயில் வரும். இதில் எங்கே இருக்குது பாருங்கள் நல்லா. ஆப்ஷன் டியில் தான் அது சரியாக இருக்குது. ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். புரியுதுங்களா? அடுத்த வினா பிழை திருத்துதல் ஒரு ஓர் தான். ஸோ அதே கான்செப்ட் தான். ஓகேவா? நல்லா பார்த்து சூஸ் பண்ணுங்கள், பார்க்கலாம். இந்த முறை உங்களுக்கு ட்ரைனிங் இது. ஆன்சர் என்ன? ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓகேங்களா? அடுத்த வினா பிழை திருத்துதல் அதே தான். ஓகேங்களா? இதில் எது சரியாக இருக்குது பாருங்கள். ஓர் உயிர். புரியுதுங்களா? உயிர் எழுத்துன்னா ஓர் வரும், உயிர்மெய்னா ஒரு வரும். ஓகேவா? அடுத்த வினா சரியான தொடரை தேர்ந்தெடுக்க 62. பொருள் என்னும் சொல்லுக்கு அழகு அணிங்கிறாங்க. அப்போ தப்பு. பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அழகு, இதுவும் தவறு. அணி என்னும் சொல்லுக்கு அழகு என்பது பொருள். புரியுதுங்களா?
ஸோ அப்போ இது சரியாக இருக்குது. அழகு என்பது பொருள் அணி என்னும் சொல்லுக்கு அப்படின்னு தப்பாக இருக்குது சொற்றொடர். ஸோ அப்போ இந்த சரியான தொடர் அப்படின்னா ஆப்ஷன் சி தான். அடுத்து பாருங்கள் 63வது வினா, சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. விருந்தோம்பல் முதன்மையானது அப்படிங்கிறாங்க. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகள், அது தப்பு. முதன்மையானது விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகள்ங்கிறாங்க, அதுவும் தப்பு. விருந்தோம்பல் பண்பாட்டு கூறுகளில் தமிழர்களின் முதன்மையானது, இதுவும் தவறான வாக்கியமாக இருக்குது. தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது முதன்மையானதாக இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்போ இதுதான் சரியாது, ஆப்ஷன் டி சரியானது. அடுத்தது சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. பாருங்கள், இதனால் இவன் முடிக்கும் எஞ்சாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ இது சரியாக இருக்குது. அப்போ மீதியெல்லாம் தவறு தான். அடுத்த வினா 65, ஒருமை பன்மை படையற்ற தொடரை எது என கண்டறியணும். ஒருமை பன்மை தொடர் இதில் பாருங்கள், இவை பழங்கள் அன்றுங்கிறாங்க, அது தப்பு. இவை பழங்கள் அன்று அப்படிங்கிறது தப்பு. இவை பழங்கள் அல்ல அப்படின்றதா தான் சரி. அப்போ இது சரியானது. ஓகேங்களா, இது பழமன்று, இவை பழங்கள் அல்ல. புரியுதுங்களா, ஒன்றா இருந்தால் அன்று, கூட்டமாக இருந்தால் அல்ல. அடுத்தது பொருத்தமான பொருளை தேர்வு செய்து எழுதுக. குளவி குழவி. 66, குளவி குழவி. இந்த குளவி அப்படிங்கிறது ஒரு வகை பூச்சியை சொல்லுவாங்க. ஓகேங்களா, குழவி அப்படிங்கிறது குழந்தை. குழவி அப்படிங்கிறது குழந்தையை குறிக்கும். 67வது வினா, பொருத்தமான பொருளை தெரிவு செய். நல்கினால், இதற்கான பொருள் என்ன? கொடுத்தால். நல்கினால், நல்வாய்ப்பு அப்படிலாம் சொல்கிறோம்ல, இப்போ கொடுத்தால். 68வது கொஸ்டின், மரபு தொடரை இணையான பொருளோடு பொருத்துக. கண்ணை மூடிக்கொண்டு ஆராய்ந்து பாராமல். கண்ணை மூடிக்கிட்டு அவனை நம்புற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாதிரி ஆராய்ந்து பார்க்காம அவனை நம்புறிய அப்படிம்பாங்க, அதான் பொருள். கலை சொல்லை பொறுத்துக. கலை சொற்கள் வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், மித் அப்படின்னா என்ன? மித் அப்படிங்கிறது தொன்மம். ஆஸ்தட்டிக்ஸ் அப்படின்னா அழகியல் அப்படின்னு பொருள் வரும். டெர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல். ஆர்டிஃபேக்ட்ஸ் கலைப்படைப்புகள். அடுத்தது 70வது வினா, சரியான இணையை கண்டறி. சரியான இணையை கண்டறியணும். இதில் பாருங்கள், எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெனாய்சன்ஸ் அப்படிங்கிறது மறுமலர்ச்சியை குறிக்கும். ஸோ அப்போ அதுதான் சரியான இணை. கலைச்சொற்களை அறிதல். தவறான இணையை கண்டுபிடி. தவறான இணை. மிசைல் அப்படின்னா ஏவுகணை, சாலின்னா கலர் நிலம், காம்பினேஷன்னா புணர்ச்சி. சிக்கன் சூப்னா காய்கறி வடிச்சாருங்கிறாங்க, தப்பு. சிக்கன் சூப்னா சிக்கன் வந்துச்சு, அப்போ கோழி சூப்பு. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 72, கூற்று செப்பலோசை வெண்பாவுக்குரியது. திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளது. காரணம், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசைங்கிறாங்க. அப்போ இதில் எது சரி? கூற்றும் சரி, காரணமும் சரிதான். அடுத்த வினா பாருங்கள், கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்குறாங்க. ஓர் எழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓரெழுத்து ஒரு மொழி என்பர். மீ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி, மேகம் என்னும் பொருள் தரும்ங்கிறாங்க. இதில் எது சரியானது? கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று சரி, காரணம் தவறாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்த வினா கூற்று காரணம் தான் இதுவும். கூற்று சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பகுபத உறுப்புகள் 5 வகைப்படுங்கிறாங்க. ஸோ அப்போ இதுலேயும் கூற்று சரியாக இருக்குது, காரணம் தவறாக இருக்குது. ஓகேங்களா, ஆப்ஷன் பி சரியானது. குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறி அப்படிங்கிறாங்க. சுடு சூடு. சுடு சூடு. சுடு அப்படின்னா சுடுதல் அப்படிங்கிற பொருளில் வரும். சூடு அப்படின்னா தீக்காயத்தை குறிக்கும். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருகங்கிறாங்க. தொடு தோடு. தொடு அப்படின்னா தொட்டு பார்த்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோடுனா அணிகலன், காதலை மாற்றுறது. இருபொருள் தருக. அணி. இருபொருள் தருகல அணி அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிற பொருளை கொடுக்கும், அணிகலன் அப்படிங்கிற பொருளையும் கொடுக்கும். அதே மாதிரி திங்கள் இருபொருள் தரணும். திங்கள் அப்படிங்கிறதுக்கு இருபொருள் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? மாதம், திங்கள். ஓகேங்களா, சந்திரன். அடுத்த வினா
இருபொருள் தருக. தாரணி, தாரணி அப்படிங்கிறதுக்கு உண்டான இருபொருள் அப்படின்னா, தாரணி அப்படின்னா வையம் உலகம் அப்படிங்கிற பொருள்களை கொடுக்குது. வையம் உலகம். அடுத்து பாருங்க, அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி பெற்றுட்டாருன்னா இறந்த காலம் தானே, ஓகேங்களா. அடுத்து பாருங்க, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. கொதி அப்படிங்கிற இந்த சொல்ல இந்த கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எதில் கரெக்டாக வரும்? சோறு கொதி வந்தது, ஏரி கொதி நிரம்பியது, வானில் கொதி இடித்தது, கடலில் கொதி அடித்ததுன்னா வரும். சோறு கொதி வந்தது. சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலிவலை ஆனாலும் தனி விலை வேணும் அப்படின்னு தான் நம்ம பழமொழி சொல்லுவாங்க. எலிவலையாக இருந்தாலும் தனி விலை வேணும், எலிவலையானாலும் தனி விலை வேணும். அடுத்தது சரியான இணைப்பு சொல் தான். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சிக்க. புரியுதுங்களா? அதனால் நீ நல்லா போய் படிச்சிக்க அப்படிங்கிறாங்க. 83. 84வது நான் பாருங்கள், சரியான இணைப்பு சொல் தான். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் அப்படின்னு வராது, அதனால் மரங்கள்னு வராது, மேலும் மரங்கள் தான் அப்படின்னு வராது, ஏனெனில் மரங்கள் தான். ஒரு பதில் சொல்லணும். அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுக்கணும். 85. டேஷ் சொற்களை பேச வேண்டும். ஆன்சர் என்ன? எப்படி சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறத வினாச்சொல்லாக இருக்குது. அடுத்ததும் வினாச்சொல் தான். 86. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை? அடுத்த ஒரு வினாச்சொல்ல பாருங்கள். 87. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது அப்படின்னு கேட்கணும். மனிதனின் மனம் கலங்க, இங்கே மனிதன் அப்படிங்கிறது ஒரு இதாக உவமையாக கேட்குறாங்க. இப்போது எல்லாரையும் சேர்த்து அப்போ யாதுன்னு தான் வரணும். மனிதனின் அருண் கண்கலங்க காரணமானவர் யார் அப்படின்னு வரணும். ஒருத்தன்னா யாருன்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா. யாது அப்படின்னு தான் போடணுங்க. இல்லை ஒரு பொதுவாக என்னென்ன காரணங்கள்னு கேட்குறப்ப யாதுன்னு கேட்கலாம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு அப்படிங்கிறாங்க. அங்கு வருவீர்கள் அப்படிங்கிறது எதிர்காலம், அங்கு வந்தீர்கள் அப்படிங்கிறது எதிர்காலம், அங்கு வருவீர்கள் இறந்த காலம், அங்கு வருவீர்கள் நிகழ்காலம்னு போட்டிருக்காங்க. அப்போ எதுனா அங்கு வருவீர்கள் அப்படின்னா எதிர்காலம் வரலாம்ல, அதனால் போட்டிருக்காங்க. பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர், அப்போ போயிட்டாங்க, அப்போ இறந்த காலம், போனாங்க, அதனால் இறந்த காலம். அடுத்த வினா பாருங்க. பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறி. ஸோ ஆன்சர் என்ன? 90க்கு உழவர்கள் வயலில் இறங்குறாங்க தப்பு, இறங்குறாங்க தப்பு, இறங்கினார்கள் அப்படிங்கிறது தான் சரியானது, ஓகேங்களா. சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப டேஷ் அப்படிங்கிறாங்க. அப்போ விளக்கு, குடும்ப விளக்கு தான் அவருடைய சிறந்த படைப்பு. அடுத்த வினா, பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறி. ஆன்சர் என்ன? சரியாக சொன்னாய் அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கு. ரைட்டாக சொன்னேன், சரியாக சொன்னேன், சரியாக சொன்னேன் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சு வழக்கு. அடுத்து 93. பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறிங்கிறாங்க. இதில் என்ன? அவனை தலையணையில் படுத்தான், அவன் தலையணையில் படுத்தான் அப்படிங்கிறது தான் சரியானது, ஓகேங்களா. அவன் தலையணையில் படுத்தான் சரியானது. அடுத்து பாருங்கள், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கை கண்டறி. சரியானதை கண்டறி. இதில் பேச்சு வழக்கு விளக்கு துளக்கு தப்பு, விளக்கு விளக்கு தப்பு, விளக்கு விளக்கு தப்பு, விளக்கு விளக்கு அப்படிங்கிறது தான் சரியானது. சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இப்படியும் நடக்குமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுதான் சரியாக இருக்குது. இப்படியும் நடக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி, அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கா, அப்போ இரட்டை மேற்குறி அங்கே வருது, ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், சரியான நிறுத்தற்குறிகளை விடையை கண்டறிய அப்படிங்கிறாங்க.
ஸோ யார் நீ அப்படிங்கிற ஒரு இது இருக்குங்க. அதனால் ஒற்றை மேற்குறி நம்ம போடுறோம். அதில் கேள்வியும் இருக்குது, அதனால் கேள்விக்குறி. என கேட்டான் கணியன் அப்படிங்கிறதுல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ சரியானது. அடுத்து பாருங்கள், நிறுத்தற்குறிகளை அறிதல். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான நிறுத்தற்குறிகள் என்னென்னா, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதனால் இரட்டை மேல்குறி மொத்தமாக போட்டாங்க. தம்பி அப்படிங்கிறது ஒரு சொல்லு, அப்போ அதுக்கு கார்புள்ளி போட்டோம். கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியும் போட்டோம். ஓகேங்களா, அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்த வினா 98. மயிலாப்பூர் இதோட மறு பெயர் என்ன? மறு மயிலை. மன்னார்குடியோட மறு என்ன? மன்னார்குடி ஊர் இருக்குல்ல, அதோட மறு என்ன? மண்ணை. நாகப்பட்டினம் இதனுடைய மறு என்ன? நாகப்பட்டினம். இதனுடைய மறு நாகை. நாகப்பட்டினத்துக்கு நாகை. ஓகேங்களா. ஸோ இதோட இந்த மாதிரி தேர்வு 8 முடியுது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்று தான். எத்தனை வினாக்களுக்கு சரியாக பதில் சொன்னீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் எல்லாருமே பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. நன்றி, வணக்கம்.